திரு சித்திக், இதில் வந்து ஜேபிசிக்கான என்ன அவசியம் வருது? இதை வச்சு அரசியல் செய்கிறீங்க, நாட்டில் ஒரு எக்கனாமிக் அனார்கி, ஒரு பொருளாதார குழப்பத்தை ஏற்படுத்த சர்வதேச சக்திகளோடு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள்லாம் சேர்ந்திருக்கீங்கிறாங்க. அதானியின் மீதும் செபியினுடைய தலைவர் மீதும் ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது, அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுதுன்னா அதானி பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி பிஜேபி ஆதரவாளர்களும் வலதுசாரிகளும் ஏன் ஓடி வந்து பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி சொன்னார், ராகுல் காந்தி வந்து அதானி கிட்ட பணம் வாங்கிக்கிட்டதுனால தான் இப்போ சமீப காலமாக அதானியை பற்றி பேசுறது இல்லைன்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்கிறாரு, இவங்களுடைய குற்றச்சாட்டு எப்படி பொய்யாகுதுன்னு பாருங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்றாரு, அதானியின் நிறுவனத்தின் மேல வந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு, செபியின் தலைவராக இருக்கக்கூடிய அந்த மாதவி அப்படிங்கிறவங்க வந்து அதானியுடைய நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதாக அந்த தகவல்கள்லாம் வந்திருக்கு, அந்த அடிப்படையில் அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும், நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய விசாரணை வேணும், அவங்க பதவி விலகணும், அதானியின் மீதும் நடவடிக்கை வேண்டும், அந்த செபியின் தலைவர் மேலையும் நடவடிக்கை வேண்டும்னு இந்தியா கூட்டணி கட்சியின் தலைவர்கள் ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் பேசுற போது சொல்றது வேத வாக்கா? நீங்க இந்திய அமைப்புகளையும் சுப்ரீம் கோர்ட்டையும் அதனது விசாரணைகளையும் நம்பாம ஹிண்டன்பர்க் சொல்லிட்டான், ஹிண்டன்பர்க்கே சொல்லிட்டான் அப்படின்னா அவருக்கு ஒரு ஷேடி பேக்ரவுண்ட் இருக்கு. இல்ல, இப்போ ஹிண்டன்பர்க் சொல்லுதா இல்ல வந்து ஸ்ரீராம் சொல்றாரா ஹரிகரன் சொல்றாராங்கிறது இங்க பிரச்சனை இல்லை. சொல்லப்படுற தகவல் எப்படிப்பட்டதுங்கிறதா இங்க இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையா இருக்கு. இது நாள் வரைக்கும் அவங்க என்ன சொல்லிட்டு வராங்க, செபியின் தலைவர் மாதவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து என்னுடைய அக்ரோவா அந்த நிறுவனத்தில் இருந்தேன், அகோராங்கிற நிறுவனத்தை நடத்திட்டு வந்தேன், நான் செபியில் முழு நேர ஊழியராக மாறினதுக்கு அப்புறம் அதுல இருந்து வெளியே வந்துட்டேன், எல்லாத்தையும் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஹிண்டன்பர்க் என்ன சொல்லுது, அவங்க இங்க உறுப்பினர் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு சில வாரங்கள் வரைக்கும் அவங்க அந்த நிறுவனத்தினுடைய தலைவராக, அந்த நிறுவனத்திலையும் அவங்களுக்கான ஷேர்ஸ் இருந்ததுங்கிறதுக்கான ஆதாரத்தை நாங்க வெளியிடுறோம்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஆதாரம் உண்மையா இல்லையான்னு நான் முடிக்கிறேன் சார். நீங்க இந்த இடத்துல ஒரே ஒரு இல்ல, நீங்க பண்ண முடியாது, ஒரே ஒரு இன்டரப்ஷன் இல்ல நீங்க பண்ணவே முடியாது. என்ன நாங்க வந்து விசாரிக்கணும், நாங்கல்ல உங்க பிடிஆர் பழனிவேல்ராஜன் மேல ஏதோ ஒரு போன் வந்ததா இல்லையா? அதெல்லாம் சொன்னாரா இல்லையா? 30,000 கோடி வாங்குறதா போன் வந்ததா இல்லையா? போன் கான்வர்சேஷன் இருந்ததா இல்லையா? அதை நீங்க லாஜிக்கலா செக் பண்ணீங்களா? அந்த போன் வந்து உண்மையான நீங்க செக் பண்ண முடிஞ்சதா? அப்புறம் அந்த மினிஸ்டர் ஏன் மாத்துனீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. அமெரிக்கால இருந்தவன் யானோ சொன்னது இவ்வளவு கேக்குறவங்க, நாட்டுல இருந்த ஒரே நாட்டுல இங்கே இருந்த ஒரு போன் கான்வர்சேஷன்ல அதே மினிஸ்டர் சொன்னதாக சொல்லப்படுறத நீங்க ஏன் செக் பண்ணல? நீங்க அந்த மினிஸ்டர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மாத்துனீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. 8:15க்கு பேச ஆரம்பிச்சிருக்கேன், 8:17 வரைக்கும் கருத்து சொல்லியிருக்கேன். இதுல ஹிண்டன்பர்க் ஒரு அறிக்கையை சொல்லுது, அந்த அறிக்கை அதானியின் மீதும் செபியின் மீதும் குற்றச்சாட்டு வைக்குது அப்படின்னு சொன்னா, செபியும் அதானியும் கூட இவ்வளவு கோவப்பட மாட்டாங்க, ஸ்ரீராம் கோவப்படுறாங்க. இருங்க, நான் முடிக்கிறேன். அப்ப நீங்க பேசும்போது முழுவதும் பேசுங்க. நீங்க டிசைட் பாருங்க, இங்க பாருங்க, நான் வந்து நியாயம் இல்ல நான் கோவப்படுறது இவர் எப்படி டிசைட் பண்ணுவாரு? I can allow I am only saying so. Small interruptions, you can't be speaking over. இல்ல, இப்ப லைன் பை லைன் இன்டர்பிரட் பண்ணனும்னா நானும் அது தொடர்ந்து தரனா இந்த ஆய்வு ஹெல்த் ஷோ எப்படி இருக்குன்னு ஹரிஹரன் பாருங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அவரு 12 நிமிஷம் பேசிட்டு இருந்தார், நான் 12 நிமிஷம் அவர் பேசுறேன் இல்ல, நான் அதுக்குள்ள போறேன், நான் பேசுறதுக்கான நேரத்தை நீங்க ஒதுக்கணும். அவர் குறுக்கிட்டாருன்னா எனக்கான நேரத்தை நீங்க அதிகரிக்கணும். இப்போ நான் இந்த செபிங்கிறது முதல்ல என்னது ஒரு ரெகுலேட்டரி பாடி, அந்த ரெகுலேட்டரி பாடி என்ன பண்ணுது அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல நடக்கக்கூடிய அவதூறுகள், முறைகேடுகள் என்ன இருக்கு அப்படிங்கிறத கண்காணிக்கக்கூடிய ஒண்ணு. அந்த குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடியவரே இன்னைக்கு வந்து ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளாயிருக்கிறாரு. இப்போ செபியில பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் இருக்காங்கல்ல, அவங்களே ஸ்டாக்ல டீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது செபியினுடைய ரூலா இருக்கு. ஆனா இன்னைக்கு அதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவரே நானே அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கிறேன், நானே வந்து இதுல ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறேன்னு ஒத்துக்கொள்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள எந்த பேசிஸ்ல மோடி அரசு ஒன்றிய அரசு இதுல நியமிச்சதுங்கிற கேள்வி இருக்கு. இதுக்கு தான் நீங்க கேட்டீங்களா ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி எதுக்குன்னு. அப்போ அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி வைக்கும்போது எல்லா கேள்விகளுக்குமான பதில் கிடைக்கும். அப்போ மோடியோடு அதானி வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ததனால இதுல ஏதாவது லாபம் ஈட்டி இருக்கிறாங்களா? மற்ற ஆஸ்திரேலியா நிறுவனங்களுக்கு மோடி அதானியோடு பல நாடுகளுக்கு பயணம் செஞ்சிருக்கிறாரு. அதானி பல மாநிலங்களில் இன்வெஸ்ட் நான் இல்லன்னு நான் மறுக்கலையே.
நம்ம என்ன சொல்றோம், இது எல்லாத்தையும் உண்மையை கொண்டு வரதுக்கு தானே ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி. நீங்க ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறோம், நான் எந்த தவறுமே செய்யலைன்னா என் மேல நடவடிக்கை எடுங்க, விசாரணை வைங்க தானே ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியும். இப்ப ஹிண்டன்பர்க் இந்தியாவின் மீது ஒரு தவறுதலான குற்றச்சாட்டு முன்வைக்குதுன்னு சொல்றீங்க. இப்ப ஹிண்டன்பர்க் சரியா தவறாங்கிற வாதத்துக்கு நான் போல. அவங்க 17க்கும் மேற்பட்ட அமெரிக்கா உள்ளிட்ட நிறுவனங்கள் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அதெல்லாம் செகண்டரி. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, மோடி ஒன்று செய்யலாம்ல, இந்தியாவின் மீது இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்துற ஹிண்டன்பர்க் மீது வழக்கு போட வேண்டியதானே. அவர்கள் ஆதாரம் தவறுன்னு சொல்றதுனால அப்ப இது எல்லாத்துக்கும் ஆதாரம் என்ன போட்டீங்க? எங்க போட்டாங்க? எங்க போட்டீங்க? கண்டம் கேட்டிருக்கோம். எங்க சரி வந்து எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்கு. அதுக்கு இதான் பதில். இப்படி எல்லாம் எதுக்கு நான் ஒன்னு சொல்றேன். சுப்ரீம் கோர்ட் என்ன தெரியுமா சொல்றீங்க? சார் நான் முடிச்சிடுறேன். சுப்ரீம் கோர்ட் என்ன தெரியுமா சொல்றீங்க? இந்த ஹிண்டன்பர்க் தொடர்பான வழக்குல இதை விசாரிக்கக்கூடிய ஆணையம் தான் பிரச்சனையா இருக்கு, செபியே விசாரிக்கட்டும், நாங்க இதுல தலையிட தேவையில்லைங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்டேட்மெண்ட்டே தவிர இதுல தவறு நடந்திருக்கா நடக்கலையாங்கிறதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்டேட்மெண்ட் இல்ல. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஹிண்டன்பர்க், மோடி தான் உலகளாவிய தலைவராச்சே, அமெரிக்காவில் போய் வழக்கு போட்ட வேண்டியதானே ஹிண்டன்பர்க். ஏன்னா அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு சாதாரணமான குற்றச்சாட்டு இல்ல, இந்தியாவின் மீது ஒரு தாக்குதலை ஏற்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இந்தியாவின் மீது தாக்குதலை ஏற்படுத்தினா ஒரு வழக்கு தொடர்ல என்ன பிரச்சனை? அப்போ இல்ல ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறேன். இது வெட்டி பேச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். இது வெட்டி பேச்சா? இந்தியாவில் இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள் மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்திருக்கக்கூடியது இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல. அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கு. இதுக்கு கூட்டுக்குழு விசாரணை வேணும். சாதாரண ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரமே இதுக்கு கேள்விக்குறியா இருக்கு. எல்ஐசி உள்ளிட்ட நிறுவனங்களுடைய பங்கு இருக்குன்னு நம்ம பேசினா மோடியினுடைய ஆதரவாளர்கள் இதை வெட்டி பேச்சுன்னு சொல்லுவாங்கன்னா பார்க்கிற மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. எல்ஐசியோட ப்ராஃபிட் என்னன்னு கேட்டு சொல்லுங்க. டிடிஎஸ் ரவிச்சந்திரன் ஹிண்டன்பர்க் தொடர்ந்து அவதூறு பரப்புகிறது என்றால் அதில் வந்து ஒரு நியூட்ரல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஏன் நம்ம கேஸ் தொடரலை? இன்னொன்று இது வந்து அதானி மட்டும் சம்பந்தப்பட்டது இல்லை, ஸ்டாக் மார்க்கெட்டுடைய இந்தியன் ரெகுலேட்டருடைய இன்டெகிரிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ இயல்பா கேள்வி எழும் தானே, எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புறதுல என்ன தப்பு? ஆக்சுவலாக இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் காட்டமாக சொல்லணும். பட் அதுக்கு முன்னாடி கவனமாக சொல்லணும். சுமன் சி ராமன் ஐயா கேட்ட கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லை அது காட்டமாக சொல்லணும், நான் அதை கடைசியாக சொல்கிறேன். ஆனால் சுமன் சி ராமன் ஐயா கேட்ட கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். டிஎல்எஃப் வந்து வாத்ராவை இணைச்சிக்கிட்டு பாருங்க, அங்கே போய் கேட்கணும் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு. யாரை கேட்குறீங்கிறது உங்களுடைய உரிமை. டிஎல்எஃபையும் கேட்கலாம், வாத்ராவையும் கேட்கலாம். எல்ஐசியோடைய ஷேரெல்லாம் விற்று இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிவிட்டு அதிலேருந்து அப்படியே லைட்டாக வெளில வந்தார் பாருங்க. அவர்கிட்ட போய் சுமன் ஸ்ரீராமன் ஐயாட்ட போய் கேட்கணும் எப்படி நடந்தது, அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா, எல்ஐசியோட ஷேரை எடுத்து கொண்டு போய் அதானியில் போட்டாங்களா, அதன் மூலமாக வளர்ந்துதா, ஸ்டாக் மார்க்கெட்டை ஏற்றினாங்களான்னு அவரை கேட்கணும். அது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. மூணாவது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதானி ஊரை அடித்து சம்பாதிச்சாரா அப்படிங்கிறத ஒரு கேஷுவலான கேள்வியாக தான் நீங்கள் கேட்டீங்க, எனக்கு தெரியாது. ஆனால் சென்னையில் வந்து யாரையோ சந்திச்சாரு, அவரை போய் கேட்கணும், ஐயா நீ ஏன் போய் அதானியை சந்திச்ச, அது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா அப்படின்னு கேட்கணும். ஜமாத்தி இஸ்லாமியுடைய தலைவர் நதீம் ஷாவை வந்து பங்களாதேஷில் தகராறு பண்ணிட்டு இருக்கிற தவறுகளுக்கான காரணமாக இருக்கிற ஒருத்தரை ராகுல் காந்தி ஐயா சந்திச்சாருன்னு சொல்றாங்களே, அது என்ன கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவரை போய் கேட்கணும். அம்பையர் இல்ல, லிபிங்கிறது ஐ அம் நாட் அவேர். நான் வந்துடுறேன். இன்னும் நிறைய கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார், அதனால நான் சொல்லிடுறேன். இந்த அம்பையர் செபி வந்து அம்பையர் இல்லை சார், மேட்ச் ரெஃபரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மேட்ச் ரெஃபரிக்கும் அம்பையருக்கும் வித்தியாசம் இருக்கு. அம்பையர் ஒரு அவுட் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா மேட்ச் ரெஃபரி திரும்ப அதை ஃபுல்லா ப்ளே பண்ணி பார்த்து நாட்டுக்கு காமித்து தான் அவுட்டா இல்லையான்னு சொல்லணும். ஸோ நாட்டுக்கு காமிக்கப்படும். அப்படித்தான் செபி தன்னுடைய வைக்கல அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு.